ஹலோ எவ்ரிவான், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 1/9/2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 2க்கான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸுக்கும் எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றோம். இது ப்ரெடிக்ஷன் மட்டுமே. இந்த ப்ரெடிக்ஷனுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர்னுடைய ரவுண்டு 1 கட் ஆஃபுக்கும் ரவுண்டு 2 கட் ஆஃபுக்கும் மார்க்லேயும் ரேங்க்லேயும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்ததோ அதை நம்ம ஒரு சாம்பிளாக எடுத்து போட்டிருக்கிறோம். அதனால் இந்த மார்க் வரைக்கும் தான் கிடைக்கும், இதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது, நான் போட்டிருக்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் சொல்ல வரவில்லை. இது ரவுண்டு 2க்கு எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கலாம். இதுக்கு கீழே கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவில் எத்தனை மாணவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் போகிறாங்களோ, ஸ்டேட் கோட்டாவிலேருந்து ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கிறாங்களோ அதனை பொறுத்தும் நம்மளுக்கு இந்த மார்க் அப்படிங்கிறது மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலேயோ இல்லை கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ்லேயோ ஒரு கேண்டிடேட்டுக்கு சீட்டு கிடச்சி அந்த ஃபீஸை என்னால் பேர் பண்ணிக்க முடியாது, ஸோ நான் இன்னும் ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் கவர்மெண்ட் காலேஜுக்கே போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எஸ்எஃப்பில் சீட் எடுக்க மாட்டாங்க, யோசனை பண்ணுவாங்க. ஸோ அதனை பொறுத்தும் கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் அப்படிங்கிறது மாறுபடும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு பொறுப்பு துறப்பாக சொல்லிவிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் வீடியோஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக ஏதாவது பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். இப்போ வாங்க ரவுண்டு 2க்கான சேஃப் ஸ்கோர், எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் இன் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் ஃபார் ரவுண்டு 2 என்னன்னு பார்த்துடலாம். இப்போது இது லாஸ்ட் இயர்து, அதாவது வருஷம் 4,35,000 அதிகபட்சம் 4,50,000 வாங்கக்கூடிய கல்லூரிகளினுடைய 2023 ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 இதெல்லாமே நம்ம லாஸ்ட் இயர் போட்டு வச்சது. இதனுடைய மாதிரியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோரை பார்க்குறோம். ஓகே, இப்போது விஷயத்துக்கு வாங்க சார், ரொம்ப நேரம் பேசிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் சொன்னோம்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இப்போ எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் 2024 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 2 கவர்மெண்ட் கோட்டா எஸ்எஃப்க்கான சேஃப் ஸ்கோர். ஃபஸ்ட்டு ரவுண்டு 1ல் ஜென்ரல் ரேங்க்கில் ஓசிக்கு 4141க்கு தாகூர் மெடிக்கல் காலேஜ் 607 மார்க்குக்கு முடிஞ்சிருக்குது. இப்போ ரவுண்டு 2க்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் என்னுடைய ப்ரெடிக்ஷனில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 603. ஓகேங்களா, 603லேருந்து 604 மார்க் ரேஞ்சுக்குள்ளேயும் 4380 ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஓசிக்கு. இதை வேணால் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பிசிக்கு ரவுண்டு 1ல் 5929, இந்திரா மெடிக்கல் காலேஜில் 584 வரைக்கும் கிடச்சிருக்குது. ரவுண்டு 2ல் எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 581லேருந்து 584 வரைக்கும். இந்த இடத்துல டைப்பிங் எரர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 581லேருந்து 584 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா அது சேஃப் ஸ்கோர். பிசிஎம்முக்கு ரவுண்டு 1ல் 6394 ஜென்ரல் ரேங்க்குக்கு அன்னை மெடிக்கல் காலேஜில் 579 மார்க்குக்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. இப்போ ரவுண்டு 2ல் 6423 ஜென்ரல் ரேங்க்குக்கு எதிர்பார்க்கலாம், அது இருந்தால் சேஃப் மார்க்.
577 மார்க் ரேஞ்சிலிருந்து 578க்குள்ளே இருக்கிறீங்கன்னா சேஃப் மார்க். எம்பிசி கேட்டகரிக்கு 6838 ஜென்ரல் ரேங்க்குக்கு ரவுண்ட் 1ல் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் 574ல் க்ளோஸ் ஆகிருக்குது. ரவுண்டு 2ல் 7065 அப்படிங்கிறது ஜென்ரல் ரேங்க் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்க்கினுடைய ரேஞ்சு 571லேருந்து 74க்குள்ளே ரவுண்டு 2க்கு எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோராக இருக்கலாம். எஸ்சி கேட்டகரிக்கு 13561 ஜென்ரல் ரேங்க்கு. பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது 494க்கு. இப்போது மார்க் என்ன அப்படின்னு ரேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13816 சேஃப் ஸ்கோராக இருக்குது. 490லேருந்து 94க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து சேஃப் நீட் ஸ்கோர் ரேஞ்ச். இது வந்து எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் ஃபார் ரவுண்டு 2 ஃபார் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். அதாவது அதிகபட்சம் 4.5 லட்சம் பர் இயர் கட்டுற மாதிரியான கவர்மெண்ட் கோட்டா எஸ்எஃப் காலேஜுக்கு. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 18116 ஜென்ரல் ரேங்க். பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் 427க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. 18244 ரேங்க் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மார்க் ரேஞ்சு 425லேருந்து 27க்குள்ளே இருக்கலாம். எஸ்டி கேட்டகரிக்கு 18925 ஜென்ரல் ரேங்க்கு. எந்த காலேஜு? நந்தா மெடிக்கல் காலேஜில் 413 மார்க். ஓகேங்களா? இப்போது எஸ்டி கேட்டகரியில் போன வருஷம் ரவுண்டு 1ல் என்ன மார்க்கில் க்ளோஸ் ஆச்சோ அதே தான் ரவுண்டு 2லையும் எஸ்டி கேட்டகரிக்கு இருந்துச்சு. அதனால் எஸ்டி கேட்டகரியில் மார்க் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த மார்க்கை பார்த்து மாணவர்களோ பெற்றோர்களோ இந்த எக்ஸ்பெக்டட் சேஃப் மார்க்கை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. இது ப்ரெடிக்ஷன், இதிலிருந்து குறையவும் செய்யலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கிறேன், 607 ரைட்டுங்களா? இங்கேருந்து எத்தனை மார்க் குறைஞ்சிருக்குது? அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 மார்க் ஓசி கேட்டகரிக்கு. இது எப்படிங்க சார் 4 மார்க் குறைச்சிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே 540 ரவுண்ட் 1ல் ஓசி கேட்டகரிக்கு 2023ல். அப்போது 3லேருந்து 4 மார்க் வரைக்கும் குறையலாம் அப்படிங்கிற இந்த கால்குலேஷன் எடுத்து தான் நம்ம அங்கே போட்டிருக்கிறோம். அதே போல் பிசிக்கு ரவுண்ட் 1ல் 2023ல் உங்களுக்கு 506, இங்கே ஒரு 498 8 மார்க் குறைஞ்சிருக்குது. அதே டைமில் இந்த வருஷம் இந்த மார்க் ரேஞ்சில் அதிகமான மாணவர்கள் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா ஒரு 3 மார்க் குறைச்சிருக்கிறோம். ஓகேங்களா? பிசியில் போன வருஷம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து எத்தனை பேர் இருந்தாங்க? 584ல். அந்த கவுண்ட்டை எடுத்துக்கிட்டு பிசியில் எத்தனை பேர் இந்த வருஷம் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயருக்கும் இந்த வருஷத்துக்குமான அந்த கம்பேரிசனை வச்சு இதை எடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டுமே. இந்த ப்ரெடிக்ஷன் சேஃப் ஸ்கோர் ரவுண்டு 2க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நீங்கள் எல்லாரும் ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டி 3 காலேஜுக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே போட்டுடுறேன். ஓகேங்களா? மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். அட் த சேம் டைம் எனக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.